வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற தேர்வுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு இனி முக்கியமான கட்டம். இன்டர்வியூ எப்படி தயாராக வேண்டும், என்னென்ன கேள்விகள் எதிர்பார்க்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சில முக்கியமான இம்பார்ட்டனாக இந்த வீடியோவில் சொல்ல இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதாக செல்ஃப் இன்ட்ரோ கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் இன்ட்ரோவில் உங்களுடைய படிப்பு, பெயர், ஊர் மற்றும் வேலை அனுபவம் குறித்து சுருக்கமாகவும் பாசிட்டிவாக நீங்கள் பேசிடுங்க. ஓகேங்களா? அடுத்து தேர்வுக்குண்டான கேள்விகள். தன்னம்பிக்கையை மையமாக வைத்து பதில் கொடுங்கள். தற்போதைய வேலை அனுபவம் மற்றும் அரசு வேலைக்கான ஆர்வத்தை தெளிவாக வெளிப்படுத்துங்கள். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, மூன்றாவதாக ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராக்டிக்கல் சோதனைகள். வாசித்ததை புரிந்து கொண்டு விளக்க வேண்டும். ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதை அப்படியே படிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை ஒரு திருக்குறளை கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மற்றும் ஆங்கில வார்த்தைகளின் அர்த்தங்களை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் அப்படின்றது என்ன அப்படின்றது அந்த மாதிரி தமிழ் மற்றும் ஆங்கில வார்த்தைகளை கொடுத்துட்டு இதை தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவதாக ஞாபக திறன் சோதனை, த மைண்ட் மேப்பிங். விவரங்களை துல்லியமாக மனதில் வைத்து சொல்லவும் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டராக இலகுவாக செய்வதற்கு பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்குங்க. ஸோ ஐந்தாவதாக டைப்பிங் திறன். கணினி பட்சத்துடன் வேகத்தையும் துல்லியமாக மேம்படுத்தினால் மட்டும்தான் உங்களால் இந்த இதில் இருக்க முடியுங்க. ஸோ இதுதாங்க உங்களுடைய நேர்மையான பதில்கள், பாசிட்டிவான அணுகுமுறை மற்றும் சரியான தயாரிப்புகள் இந்த இன்டர்வியூவில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய அம்சமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றியும் டெப்த்தாக நம்ம அலசி ஆராயலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் இன்ட்ரோ அவங்க கேட்ட கேள்விகள் இந்த நெகட்டிவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை மாதிரி பதில் சொல்ல நினச்சா நீங்கள் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டீட்டெயில் கிளாரிட்டி ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருக்கு. வெறும் 70 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட, ப்ராக்டிக்கல் இல்லாமல் நான் சொல்கிறேன், 70 மதிப்பெண்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த எம்பிசி கேட்டகரி, ஓபிசி மற்றும் எம்பிசி கேட்டகரிக்கு வரப்போ 70லேருந்து 85 வரைக்கும் தேவை. எஸ்சி மற்றும் எஸ்டி கேட்டகரிக்கு வரப்போ 70லேருந்து 75 தேவை. ஸோ அந்த பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ 70 இருந்தாலே போதுங்க. இதுதான் பேசிக்காக. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.